ஒரு ப்ராப்பர் டேட் டைம்லாம் உனக்கு சொல்ல முடியலன்னா, டாரட் ரீடிங் எப்படி ஒரு லீஜிட்டான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு கேட்பாங்க. நெறைய பேர் கேட்டிருக்காங்க. அண்ட் நெறைய டாரட் ரீடிங் கன்டென்ட் ஃபாலோ பண்ற நெறைய பேத்துக்கு தெரியும். டாரட் ரீடிங்ல வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு கெட் த எக்ஸாக்ட் டேட். அது கண்டிப்பா இம்பாசிபிள். ஓகே. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்ல உங்களுக்கு நடக்கிற நெறைய விஷயங்கள், த வே யூ ஃபீல் எல்லாமே இஸ் அபௌட் வாட் கைண்ட் ஆஃப் டிசிஷன் யூ ஆர் மேக்கிங். ஓகே. நீங்க ஒரு விஷயத்த செஞ்சிருந்தா, ஒருவேளை இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருந்தா, உங்க லைஃப்ல அடுத்து எல்லாம் இப்படி மாறி இருக்கும். நீங்க வேற ஏதாவது உல்டாவா பண்ணியிருப்பீங்க. வேற ஏதாவது மாதிரி மாறி இருக்கும். அதுதான் விஷயம். விதியை மதியால் வெல்லலாம். ஆனால் எது எப்ப நடக்கணும்ன்றது கடவுளோட கையில இருக்கு. இன்னைக்கு நான் சாக போறேன்னா, ஐ கேனாட் சே தட். கடவுள் முடிவு பண்ணாருன்னா, எப்படியும் அது வந்து தீரும். ஆமாவா? அத நான் என்ன தடுத்தாலும் தடுக்க முடியாது. என்ன ட்ரை பண்ணாலும் தடுக்க முடியாது. ஓகே. தட்ஸ் த திங். இன்னொரு எக்ஸாம்பிள். சில பேர் 10 வருஷம், 15 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க. கண்ண மூடி யோசிச்சு பார்த்தா, அந்த ரிலேஷன்ஷிப்ல ஹாப்பினஸ்ஸே இருந்திருக்காது. நல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்தா, அந்த ஒரு ஒரு வருஷம், ஒரு வருஷமும் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களால மட்டும் தான் வொர்க் பண்ணியிருக்கும். ஏன்னா, உங்களோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா, உங்கள கெட்ட வார்த்தையில திட்டுறவரா இருப்பாரு. காச அள்ளி இறைப்பாரு. ஏன்னா வந்து அது இட்ஸ் அ வே டு மேனிபுலேட் யூ தட் ஹி லவ்ஸ் யூ. பட் ஹி இஸ் நாட் ஜெனுவின்லி டூயிங் தட். ஓகே. உங்க பர்த்டே மறந்திருப்பாரு. உங்க பர்த்டே அன்னைக்கு உங்கள ரொம்ப அழ வச்சிருப்பாரு. உங்க பர்த்டே அன்னைக்கு உங்கள இன்னும் கேவலமா ட்ரீட் பண்ணியிருப்பாரு. வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட்டே பண்ணியிருக்க மாட்டாரு. ஓகே. கல்யாணம் எப்பன்னு கேட்டா, இன்னும் 2 வருஷம் போட்டோம், 2 வருஷம் போட்டோம், 2 வருஷம் போட்டோம்னு ஒரு 10, 15 வருஷத்த இழுத்து அடிச்சிருப்பாரு. ஓகே. நெறைய மாரி இருக்கும். ஓகே. உங்கள ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. ஓகே. நீங்க ரொம்ப அழகா இருந்திருப்பீங்க. அது அவருக்கு பிடிக்காது. ஐ திங்க் ஐ லைக் நேச்சுரல் வுமன். ஐயோ! நீ இந்த மாரி லிப்ஸ்டிக் போட்டிருக்க. ச்சீ நல்லாவே இல்ல. ரெட் லிப்ஸ்டிக்லாம் அந்த காலத்துல த ப்ராஸ்டிட்யூட் சீரியஸ்லி அந்த மாதிரி என்னடா அந்த வேர்ட் சொல்றேன்னு கேள்விப்படுறேன். லைக் யோசிக்கிறீங்க ரைட்? அந்த வேர்ட் வந்து நெறைய மென் சொல்லியிருக்கிறாங்க. என் கிளையண்ட்ஸே நெறைய பேர் அழுந்திருக்காங்க. இப்படியெல்லாம் சொல்றாங்க அக்கா. ஒரு ரெட் லிப்ஸ்டிக் போட்டதுக்கு அந்த காலத்துல உள்ள ப்ராஸ்டிடியூட் தான் ரெட் லிப்ஸ்டிக் போடுவாங்க. ஐட்டம் கேர்ள் தான் ரெட் லிப்ஸ்டிக் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு நான் என் காது பட கேட்டிருக்கேன். ஓகே. அந்த மாதிரிலாம் பேசி உங்கள இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண வைப்பாங்க. நீங்க 10 வருஷம் போராடிட்டீங்க. கல்யாணம் பண்ணா நீங்க எவ்வளோ கஷ்டப்படுவீங்க தெரியுமா? ஸோ நீங்க அத மாத்தி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, உங்க லைஃப் எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அந்த இடத்துல உங்க மதி வென்றுது. ஆமாவா? ஆனா, இத்தன வருஷம் வந்து நீங்க போராடணும் அப்படிங்கிறது வந்து உங்க கையில இருக்கு. ஓகே. ஆனா எப்ப கல்யாணம் பண்ணணும்? அது வந்து உங்க கையில இல்ல. நீங்க பிளான் பண்ணலாம். அது கடவுள் முடிவு பண்ணணும். சமயத்துல நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க. நான் 24 வயசுலயே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படி. நீங்க ரெடி ஆவறதுக்கு மென்டலி உங்கள ப்ரிப்பேர்டா இருக்கிறதுக்கு பார்த்தாக்கா ஒரு 4, 5 வருஷம் போய் நீங்க ஒரு 30 வயசுல கல்யாணம் பண்ணுவீங்க. நம்ம யோசிப்போம். நான் 28 வயசுல வந்து வீடு வாங்கிற போறேன். கடைசியில நம்ம 40 வயசுல வீடு வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. சமயத்துல லைக் அந்த சூரத் கபர்லாமா. ஓகே. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அந்த டைம் வந்து நம்ம கையில இல்ல. நம்ம என்ன டாரட் ரீடிங்ல என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம்? யூசுவலி வாட் கைண்ட் ஆஃப் டிசிஷன் யூ ஹேவ் டு மேக்? வாட் யூ நீட் டு டூ? ஹவ் யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் திஸ் ஜர்னி? ஓகே. நம்ப ஒரு மனுஷனா நம்ப கடவுள அவுட்ஷைன் பண்ணவே முடியாது. ஓகே. So that's why I don't use tarot reading for like fortune telling. I don't predict. Okay. But you can feel, you can resonate. The reading கேட்கும்போது உங்களுக்கு resonate ஆகும். Okay. I believe in God. And at the same time, I trust that நம்ம விதியை மதியால் வெல்ல முடியும். ஸோ நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி பவுண்டரி செட் பண்ணலாம், எப்படி உங்களோட ஸ்டாண்டர்டை ஹையாக வச்சுக்கலாம். ஓகே. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக. ஓகே. எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களோட எஃபர்ட் நீங்கள் என்ன செய்யலாம், ஏது பண்ணலாம், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நான் ஒரு 10 விஷயம் சொல்கிறேன்னா, அந்த 10ல் எது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அதை சூஸ் பண்ணி செய்கிறது உங்களோடது. நீ ஏன் நான் சொன்ன 10 விஷயத்த செய்யலன்னு சொல்லி நான் வந்து உங்கள கேட்க மாட்டேன். அது என்னோட இதுல இல்ல. ஓகே.